சென்னை தாம்பரம் சத்குரு அறிவுச்சுடர் புத்தக திருவிழா நடந்துட்டுருக்கு. அதில் நான் வாங்கின புத்தகங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இந்த புத்தக திருவிழா எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தாம்பரம் டு வேளச்சேரி ரோட்டில் சேலையூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ராஜகீழ்பாக்கம்ங்கிற ஏரியாவில் தான் நடந்துட்டுருக்கு. இந்த புத்தக திருவிழா ஜூன் 24லேருந்து 28 வரைக்கும் தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற இருக்குது. ஸோ சென்னையில் பக்கத்தில் உள்ள மக்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் வாங்கின புத்தகங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 பப்ளிகேஷன் சேர்ந்து இந்த புத்தக திருவிழாவை நடத்துகிறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்கவரி புக் பேலஸ், யாவரும் பப்ளிகேஷன், 6th சென்ஸ். இந்த 3 பப்ளிகேஷன் சேர்ந்து தான் இந்த புக் ஃபேரை இப்போ நடத்துகிறாங்க தாம்பரமில். எப்போவுமே யூஸ்வலாக டிசம்பர் இல்லை ஜான்வரியில் புக் ஃபேர் நடக்கும். அது பெரிய புக் ஃபேரு. இப்போ இந்த 3 பப்ளிகேஷன் சேர்ந்து புக் ஃபேர் நடத்துகிறாங்க. இதுதான் இவங்க நடத்துகிற ஃபஸ்ட்டு புக் ஃபேரு. இதில் நிறைய பப்ளிகேஷனோட புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த 3 பப்ளிகேஷனோட புக்ஸ் மட்டும்தான் அவைலபிளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் எஸ்ரா அவர்களுடைய புத்தகம், அதாவது தேசாந்திரி, அந்த பதிப்பக புத்தகங்கள் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஜெயமோகன் அவங்களுடைய புத்தகம், அதாவது விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன், அவங்களுடைய புத்தகம் கிடைக்கும். வம்சி பப்ளிகேஷன் புக்ஸ் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிரியா பப்ளிகேஷன், இமயம் ஐயா அவர்களுடைய புத்தகம் எல்லாமே கிடச்சிது. செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு, ஃபினான்ஸ் ரிலேட்டடான புக்ஸு, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், எல்லா கேட்டகரிஸ்லேயுமே புக்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. இறையன்பு ஐயா அவர்களுடைய புத்தகம், ஓசோ அவர்களுடைய புத்தகம், க்ரைம் நாவல்ஸ் கூட அவைலபிளாக இருந்துச்சு. ராஜேஷ்குமார் அவங்களுடையது, சுஜாதா அவர்களுடைய கலெக்ஷன்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. காலச்சுவடு பப்ளிகேஷனில் அவங்களுடைய புத்தகம் அங்கே இருந்துச்சு. நற்றினை பதிப்பகம் புத்தகங்கள் கிடைச்சிது. பிரபஞ்சன் ஐயா அவங்களுடைய நிறைய புத்தகம் அங்கே பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் கீரனூர் ஜாகிராஜா அவங்களுடைய புத்தகம், சிறுவர்களுக்கான புத்தகமுமே நிறைய இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பவா செல்லதுரை ஐயா அவங்களுடைய புத்தகமுமே பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அகத்தா கிறிஸ்டி அவங்களுடைய புத்தகம் இருந்துச்சு. ராஜம் கிருஷ்ணன் அவங்களுடைய புத்தகம் பார்க்க முடிஞ்சுது. இங்கிலீஷ்லேயுமே ட்விஸ்டட் லவ் சீரீஸ் அந்த புக்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், எல்லா கேட்டகரிஸும், ஃபினான்ஸ் ரிலேட்டடான புக்ஸுமே நிறையா பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் செல்ஃப் ஹெல்ப்பாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை நாவல்ஸாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், இந்த மாதிரி புக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் ஃபேர் செக் பண்ணி பார்க்கலாம். பெரிய லெவலில், அதாவது சென்னை புக் ஃபேர் எப்பவும் பெருசாக நடக்கும் இல்லையா, அந்தளவுக்கு இருக்காது. ஒரு மினி லைப்ரரி போனால் எப்படி இருக்குமோ, நார்மலாக நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு லைப்ரரி போனால் எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். புக்ஸ் நிறையா தான் இருக்குது, கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு போனோம்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. கண்டிப்பாக டிஸப்பாயிண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதையுமே சொல்லிடுறேன். அங்கே இருக்க எல்லா புக்ஸுக்குமே 10% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபேமஸான புக்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். கல்கி அவர்களுடைய புத்தகம் அதெல்லாமே கிடைக்குது. வேலராமமூர்த்தி அவங்களுடைய ஃபேமஸான பப்ளிகேஷனு, ஃபேமஸான புக்ஸு, அது எல்லாமே கிடைக்கும். குமரி அந்த புக் இருந்துச்சு. இப்போ காலச்சுவடு பதிப்பகம்னா ரொம்ப ஃபேமஸான புக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கிடச்சிது. யாவரும் பப்ளிகேஷனில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃபேமஸான புக்ஸு, நிறையா ரீடர்ஸ் நம்ம இன்ஸ்டாவில் எல்லாம் பார்த்துருப்போம். அவங்க ரிவ்யூஸ் போட்டிருக்க புக்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கவிதை தொகுப்புமே நிறையா பார்க்க முடிஞ்சுது. பணுவலில் என்னென்ன புக்ஸ் எல்லாம் கிடைக்குமோ மோஸ்ட்டாக அந்த மாதிரி
புக்ஸ் எல்லாமே கிடச்சிது. நீலகண்ட பறவையை தேடி புக் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. அந்த புத்தகங்கள் கூட வந்து அங்கே கிடச்சிது. ஜார்ஜ் ஆர்வெல் அவங்களுடைய 1984 இருக்கட்டும், அனிமல் ஃபார்மாக இருக்கட்டும், அந்த மாதிரி புத்தகங்கள், தேவி பாரதி அவர்களுடைய புத்தகங்கள், நீர்வழிப்படுவும், அந்த மாதிரி புத்தகங்களுமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஜாலியாக ஒரு போகணும் அப்படின்னா, புக்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மினி புக் ஃபேர், மினி ஒரு லைப்ரரி மாதிரி கண்டிப்பாக இந்த புக் ஃபேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போனால் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் கொஞ்சம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். ஆனால் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு. பட் யா பட் ஒரு நிறைய புக்ஸ் தான் இருந்துச்சு. கம்மியாக இருக்குன்னு சொல்கிறது. ஒரு 1,50,000 to 1 lakh அந்த ரேஞ்ச் ஆஃப் புக்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போனால் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகும். நான் வாங்கின புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரபஞ்சன் ஐயா அவர்களுடைய புத்தகம் ஒன்று வாங்கினேன். அவங்களுடைய நேர்காணல். படைப்பு என்பதே அரசியல் செயல்பாடு தான் அப்படின்ட்டு. இது எதனால் வாங்கினேன் அப்படின்னா, இவங்களுடைய புத்தகம் வந்து மாதம் ஒரு புக்கு படிச்சுட்ருக்கேன். ஒரு எழுத்தாளர் 12 மாதங்கள் 12 படைப்புகள் கீழே வந்து பிரபஞ்சன் ஐயா அவங்க புத்தகம் வாசிச்சுட்ருக்கேன். அதுவும் ஒரு காரணம். நேர்காணல் கேட்டகரியில் ஒரு புக் வந்து இந்த வருஷம் வாசிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவும் சேர்த்து இந்த புக்கை வந்து நான் சூஸ் பண்ணேன். பின்னாடி வந்து வாசித்து பார்த்தேன். சில பக்கங்களுமே வந்து வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆக்சுவலாக பிரபஞ்சன் ஐயா அவங்க எழுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த புத்தகம் வாங்கினேன். இதை எழுதினவங்க வந்து முருகேச பாண்டியன். இதுவுமே வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் தான். இது வந்து 100 rupees. எல்லா புக்ஸுக்குமே வந்து அவங்க 10% போகும்போது டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நான் 90 rupeesக்கு வாங்கினேன். அடுத்தது வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த புத்தகத்தை வந்து நான் தேடி இருக்கேன். இது எந்த புக்குக்கு கீழே இந்த சிறுகதை வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக தேடினது. இது வந்து பவா செல்லதுரை அவங்க வந்து இந்த கதை சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் பெரிய பெரிய புக் ஃபேரில் கூட இந்த புத்தகம் எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த புக் ஃபேர் எனக்கு கிடைச்சிது. மலையாளத்தில் வந்து எழுதினது பால் சக்காரியா அவர்கள். தேன் அப்படிங்கிற இந்த சிறுகதை. இது வந்து வம்சி பதிப்பகம். பக்கங்கள்னு பார்த்தா 24 பக்கம் தான். ரொம்ப சின்ன சிறுகதை. இந்த கதை ஆல்ரெடி தெரியும். ஆனால் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. விலைன்னு பார்த்தோம்னா 25 ரூபாய். ஸோ இந்த 2 புத்தகங்கள் தான் வந்து நான் புக் ஃபேரில் வாங்கினது. இது மட்டும் இல்லாமல் நான் நிறைய புக் வந்து புதுசாக பார்த்தேன். அது எல்லாமே வந்து நான் வாங்க முடியல. அழியாத கோலங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் ரொம்ப நேரம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். 24 தமிழ் சிறுகதை, காதல் சிறுகதைகள் கொண்ட ஒரு புத்தகம். நிறைய எழுத்தாளர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அதாவது 24 சிறுகதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் அந்த புத்தகம். அதில் வந்து நிறைய எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. அது ஏன்டா வச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபீல் பண்ணுறேன். மேபி போக இன்னொரு தடவை சான்ஸ் கிடைச்சதுன்னா அது வாங்கணுன்ட்டு இருக்கு. எஸ்ரா அவங்க எழுதுனது, ஜெயமோகன் அவங்க எழுதுனது, ஜெயந்தன் அவங்க எழுதியிருப்பாங்க, புதுமை பித்தன் ஐயா எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் வந்து அழகிரிசாமி அவர்கள், அதுக்கப்புறம் கீரனூர் ஜாகிராஜா அவங்க எழுதுனது, இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் வந்து எழுதின புத்தகம் எடுத்து வச்சுட்டே இருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன். அதை எடுத்து 2 கதை கூட வாசித்து பார்த்தேன். 250 ரூபா போட்டிருந்துச்சு 10% டிஸ்கவுண்ட்டில். அதுக்கப்புறம் சரி நிறையா புக் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோமே வாசிக்காமல், வாசிச்சு முடிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் ஏன் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ தோணிகிட்டே இருக்குது. மேபி கோயம்புத்தூர் புக் ஃபேர் வந்து போனால் அந்த புக் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் வந்து வரவே மாட்டேங்குது. எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் ஒரு சில நேரத்தில் குவிட் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு தோணிட்டு தான் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க.
அடுத்தது வந்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுமே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.